பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நமக்கு அரணானவர். ஆபத்து காலத்திலே அவரே நமக்கு துணையானவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் திட நம்பிக்கை உண்டு என்ற தலைப்பில் சங்கீத புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்திலே வாசிக்கிறேன். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில எத்தனை சூழ்நிலைகள் நாம் கடந்து வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலும், நாம் கர்த்தரை அண்டிக் கொண்டிருக்கிறபடினாலே நமக்கு பாக்கியம் உண்டாகிறது. எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் நாம் கர்த்தரையே சார்ந்திருக்கும் பொழுது அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறது. அவர் நம்மோடு இருப்பதினாலே நம் வாழ்விலே ஜெயம், ஆரோக்கியம், சுகம், நன்மைகள் உண்டாகிறது. கர்த்தரை நம்பியிருக்கிறபடினாலே, அவரை நாம் அனுதினமும் தேடுகிறபடினாலே அவர் நம்மை பாதுகாக்கிறார். அவருடைய பாதுகாப்பு நமக்கு எப்பொழுதும் உண்டாயிருக்கிறது. நாம் ஒரு பாக்கியமுள்ள ஸ்தானத்தில் இருக்கும்படிக்கு தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நாம் அவரிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய கிருபையினாலே நாம் அனுதினமும் உயர்த்தப்படுகிறோம். தேவ பிள்ளைகளுக்கு அடைக்கலம் அவரே. எந்த போராட்டமானாலும், எந்த கஷ்டமான சூழ்நிலையானாலும் கர்த்தரை நம்பியிருப்போம். கர்த்தர் நன்மைகளை செய்வார். நிச்சயமாகவே அற்புதத்தை செய்வார். அவருடைய வழிநடத்தல் சந்ததி சந்ததியாக நமக்கு உண்டாயிருக்கிறது. அங்கு பார்க்கிறோம், நீதிமொழியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நாம் கர்த்தருக்கு பயந்து அவரை நாம் நம்பியிருக்கிறபடினாலே நமக்கு நம்பிக்கை உண்டாகிறது. அது மாத்திரமல்லாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட அடைக்கலம் உண்டாகிறது. தேவ ஜனங்கள், நாம் கர்த்தரிடத்திலே அமர்ந்திருப்போம். கர்த்தரையே நோக்கி பார்ப்போம். நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய அவரையே நோக்கி பார்ப்போம். அவர் நம்மை வாழ வைப்பார். நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். மகிழ்ச்சியாக வாழ செய்யும்படிக்கு தேவன் அனுக்கிரகம் செய்வார். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இது அற்புதம் செய்கிற நாள், நீர் அதிசயம் செய்கிற நாள். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே ஒரு மாற்றங்கள் உண்டாகும்படிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே பெரிய காரியங்களை நடப்பி தரணுங்க. நன்மைகள் உண்டாகும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் திட நம்பிக்கை உண்டாகும்படிக்கும், ஆண்டவர் ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் உண்டாகும்படிக்கும் இந்த நாளிலே ஆண்டவர் நீர் கிருபை தருவீரா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தரணுங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய தயவு ஒவ்வொருவரையும் தாங்கும்படிக்கு எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.